சவுலுக்கு அவ்வளோ விசுவாசம் அந்த நாட்களில் இல்லை. ஆகினால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வீட்டை பார்த்து என்ன செய்வோம் போவோம். ஆனால் அவர் கூட வரவர் யார்? அவருடைய வேலைக்காரர். அவர் கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர். அவர் சொன்ன வார்த்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம். ஒருவேளை வழியை நமக்கு நம்ம இப்படி போக வேண்டாம், வருத்தத்தோடு போக வேண்டாம், நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரயாணத்தை நிறுத்துறாங்க. அவங்க திருப்பி அனுப்புறப்ப அவர் சொல்கிற ஊழியக்காரர் யார் அப்படின்னு சொன்னால் சாமுவேல் தீர்க்கதரிசி. யார்? சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து அந்த வேலைக்காரர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவர் சொல்லுகிறதெல்லாம் இந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு சொந்தமாக்கிட்டு போகிறோம். ஏற்கனவே வாக்குத்தத்த வசனம், எச்சரிப்பு வசனத்துக்கு என்ன படித்தோம்? படுத்திருக்கிறவனை இயேசு கண்டு உடனே ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த நாட்களில் உண்மை உத்தமமான ஊழியர்களாக நம்ம மாறணும். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து அவர் சொல்கிற வார்த்தை, அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அப்படி என்ன வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால், காணாமல் போன கழுதை கிடச்சிக்கிடுது, போன கழுதையும் கிடச்சிக்கிடுது. அது மட்டும் இல்லை, நீ சாதாரண ஆளாக இல்லை, நீ யாராக மாற போகிற? ராஜாவாக மாற போகிற. அல்லேலூயா. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், நமக்கு எல்லாமே கை கூடும். விதைப்பவனாலும் அல்ல, இறைப்பவனாலும் அல்ல, இறைப்பவனாலும் அல்ல, விளையச் செய்யும் தேவனாலே, விளையச் செய்யும் எல்லாமே கை